ஆறாவது மனிதனாக, ஆறாவதாக தன்மாற்றம். ஆறாவது அறிவாக அந்த உயிரின மனிதனுடைய தன்மாற்றம். அதுக்கப்புறம் அடுத்தது மனமாக உயிரினம் வந்த உடனே என்ன ஆகுது? மனமாக மாறுகிறது. இதெல்லாமே பரிணாம தன்மாற்றமாக இருக்கின்றது. அப்ப இந்த கருத்தை தான் மகரிஷி அவர்கள் அவர்தம் பாடல்ல என்ன சொல்றாரு? இயற்கை தத்துவம் எனில் இயற்கையின் சரித்திரமாகும் அப்படின்றார். இயற்கையின் சரித்திரம்னா பரிணாம தன்மாற்றம் தான். அதாவது பிரபஞ்ச தன்மாற்றம், அப்புறம் உயிரின தன்மாற்றம். அதையும் நம்ம உணர்ந்து கொள்றது எது? இயற்கை உண்மைதான். சரி. அடுத்ததாக இயற்கையினுடைய பேராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் இயற்கையினுடைய உண்மை. இயற்கையினுடைய பேராற்றல் என்பது ஏன்னா முன்னமே சொல்லிட்டோம். அதாவது இயற்கை பேராற்றல் உடையது, பேரறிவுடையது, இயற்கை தான் இறைவழி அப்படின்னு முன்னமே சொல்லிட்டோம். அந்த பேராற்றல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த பேராற்றல்னா என்னது? முதல்ல வந்து அது தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலின் காரணமாக அது இறைத்துகள் வருகிறது, விண்ணாக வருகிறது. அப்ப அந்த எல்லாமே அந்த பரிணாம தன்மாற்றத்தில் உள்ளவை அத்தனையுமே விண்ணின் தோற்றம். அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இயற்கையினுடைய பேராற்றல், விண்ணினுடைய தோற்றம். அப்ப அந்த விண்ணினுடைய தோற்றம் தான் அது பரிணாம தன்மாற்றமாக வந்துள்ளது. அப்புறம் மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனின் உடலில் பஞ்ச பூதங்களால் ஆனது. அப்புறம் மனிதன் உடலில் உள்ள ஜீவகாந்த அலை, மனம் என்ற காந்த அலை இணை அனைத்துமே இயற்கையினுடைய பேராற்றல். இதான் விண் தோற்றம், பிரபஞ்ச தன்மாற்றம், அதுக்கப்புறமா மனித உடல்ல பஞ்சபூதங்களா இருக்கிறது. அதுவும் இப்ப இயற்கையினுடைய பேராற்றல். அப்புறம் அடுத்தது நம்ம உடல்ல வந்து உயிர் சுழலுகிறது. அப்புறம் அலை வருகிறது. அத ஜீவகாந்தம்னு சொல்றோம். பிரபஞ்சத்துல வான்காந்தம் சொல்றோம். அப்புறம் மனம், அதுவும் ஒரு காந்த அலை. அப்ப இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? இயற்கை என்ற பேராற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியா இல்ல. இயற்கை வேறு, மனிதன் வேறும் இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் உட்பொருளாக அங்கேயும் கோள்கள் தான் இருக்கு அண்டத்துல. அப்ப மனிதன் உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. இத புரிஞ்சுக்கிறது தான் இயற்கை உண்மை. இயற்கை என்ற பேராற்றல் ஒவ்வொரு மனிதனிலும் உட்பொருளாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதாவது சுருக்கமா நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கோள்கள் தான் இங்க நமக்கு பஞ்சபூதங்களா இருக்கு. அங்க இருக்கிற விண் தான் வந்து நமக்கு உயிராற்றலாக இருக்கிறது. இங்க ஜீவகாந்த அலை இருக்கு உயிரினத்துல. அங்க வான்காந்த அலை இருக்கு. மனம் என்ற காந்த அலை இருக்கு. ஆக இயற்கை பேராற்றல் முழுவதும் மனிதன் உடலில் இருப்பதால், நாமும் பேராற்றல் உடையவர்களே அப்படின்ற உண்மைய தெரிஞ்சுக்கிறோம். அதான் இயற்கையுடைய நமக்கு நெறைய பேராற்றல் இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணுமே இல்லன்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாமும் பேராற்றல், இயற்கையினுடைய பேராற்றல் அத்தனையும் நமக்குள் இருக்கிறதுனால, அப்ப நாமும் பேராற்றல் உடையவர்களே அப்படின்னு. இந்த கருத்து தாங்க மகரிஷி அவர்கள் பாடல்ல என்ன சொல்றாருன்னா, உயிர் ஆற்றல் என்பது விண் ஆகாசம். நம்ம உடம்புல உயிர் ஓடுது. அது ஒரு ஆற்றல் தான். உயிர் ஆற்றல் தான். அந்த உயிர் எப்படி வந்தது? விண்ணினுடைய பிராக்ஷனல் பார்ட்டிகிள். அந்த விண் எங்க இருக்கு? ஆகாசம். அப்ப அந்த விண் ஆகாசம் ஆகும். உட்பொருளாய் உள்ள சிவம் அறிவு உண்மை. உயிருக்குள்ள எது இருக்கு? உட்பொருளா இருப்பது எது? மெய்ப்பொருள். சிவம் என்பது மெய்ப்பொருள். அது எப்படி செயல்படுகிறது? அறிவாக செயல்படுகிறது. இப்ப நம்ம குருவணக்க பாடல்ல கூட நம்ம பாடுவோம் இல்லையா? உருவத்தில் உயிரை, உயிருக்குள் மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், பாடுறோம். அப்ப அந்த பாடல நம்ம பாடுறோம். அதத்தான் இந்த பாடல் விண் ஆகாசம் உயிராற்றல் என்பது. அது இந்த உயிராற்றல்கள இருக்கின்ற உட்பொருள் வந்து சிவம், அறிவு, உண்மை. அந்த சிவம் என்றது இறைநிலை. அதுதான் அறிவாக செயல்படுகிறது அப்படின்னு. இப்ப இந்த கருத்துக்கள்லாம் எல்லாமே இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அத்தனை கருத்துக்களும் இயற்கையின் உண்மை. அடுத்தது இயற்கை ரகசியம் என்றால் என்னவென்று பார்ப்போம். இயற்கை தான் சூனியம். சூனியம் என்றால் ஒன்றுமில்லாத ஒன்று. ஒன்றுமில்லாத ஒன்று நம்ம நினைச்சுக்க முடியாது. அதுலேருந்து தான் அத்தனை பரிமாற்றம் வந்திருக்கு. ஆனா சூனியம் என்றுதான் தத்துவத்தில் சொல்லுவார்கள். சூனியம் ஏன்னா இருப்பு நிலையில அது அப்படியே அமைதியா இருக்கு. அதனால அதை சூனியம் என்று சொல்வார்கள். இயற்கை தான் பிரம்மம், இயற்கை தான் காந்தம், இயற்கை தான் மின்சக்தி, இயற்கை தான் ரசாயனங்கள் அப்படின்னு சொல்றோம்.
அப்ப பிரம்மம், காந்தம், மின்சக்தி, சூனியம், ரசாயனங்கள். ஏன்னா பஞ்சபூத நவகத்துல மண், உலோகங்கள், ரசாயனங்கள் ஆனது அப்படின்னு நம்ம பஞ்சபூத நவகிரகத்துல சொல்லும். அது மாதிரி எல்லாமே இயற்கை. அப்ப இயற்கை இதெல்லாம் வந்து இயற்கையின் ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் ரகசியம் சொல்றாங்க? எல்லாமே மறைப்பொருள். அதனால கண்களுக்கு தெரியாது. அது நம்ம தவத்துலதான் நம்ம உணர முடியும். அதனால இத வந்து அத்தனையுமே அது வந்து இயற்கையில இருக்கு. என்ன சூரியம், பிரம்மம் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? அப்ப அது எல்லாமே இயற்கையில இருக்கு. அப்ப அந்த இயற்கைனா இறைவழிதான். அப்ப இன்னொரு பாடல்ல சொல்றாருங்க மகரிஷி, "இயற்கை எனில் வெட்ட வெளி, அனைத்து அண்டங்கள், எண்ணற்ற ஜீவ இனம் எல்லாமே ஆகும்." அழுத்த திருத்தமா சொல்றாரு. முதல்ல வந்து இயற்கை தான் இறைவழி, விண், கோள்கள், உயிர்கள் ஆச்சுன்னு ஒரு பாடல சொல்றார். நெறைய பாடல் ஞான களஞ்சியத்துல இருக்குங்க. இன்னொரு பாடல் என்ன சொல்றாரு? "இயற்கை எனில் வெட்ட வெளி." அத நீங்க புரிஞ்சுக்கோங்கன்றார். இயற்கைனா வெட்ட வெளி, இயற்கைனா தூய வெளி, சுத்த நிலை, சுத்த வெளி, அப்புறம் இறைநிலை அப்படின்னு அனைத்து அண்டங்கள். அது என்ன இருக்கு வெட்ட வெளியில? அனைத்து அண்டங்கள், எண்ணற்ற ஜீவ இனம் எல்லாம் ஆகும். அப்ப இந்த பாடல்களிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? இயற்கை வேறு, இறைநிலை வேறு என்பது அல்ல, இல்லை. 2மே ஒண்ணுதான். அடுத்தது, இயற்கையினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இயற்கையினுடைய பெருநிதி கருமையம். அது இயற்கையின் ரகசியம். அதையும் நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாமே தான் இயற்கை உணர்வு. கருமையத்தை உணர்ந்து கொள்ளணும். கருமையத்திலே என்ன என்ன அதனுடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இறைநிலையிலிருந்து மனிதன் வரை என்னென்ன நடந்தனவோ, எண்ணம், சொல், செயல் என்னென்ன நடந்தனவோ அத்தனையுமே இறை ஆற்றல் சுருக்கி இருப்பாக கருமையத்தில் வைத்துள்ளது. அதான் சஞ்சித கர்மம். எல்லாமே இறைநிலையிலேருந்து அத்தனை ஜீவ இனம் வந்திருக்கு இல்லைங்களா? அத்தனையுடைய பதிவுகளும் கருமையத்தில் இருக்கின்றன. அப்ப இந்த கருமையத்தை உணர்வதுதான் இயற்கை உணர்வு. கருமையத்தினுடைய தன்மையை உணர்ந்தோமானால், கருமைய தூய்மை மனிதர்கள் அடைய முடியும். நாமும் அடையலாம். அப்ப அதெல்லாம் அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கருமைய தூய்மை அடைய வேண்டுமானால், தவம், அறம், மேற்றுணையாமை திருமூலர் சொல்வார். தவம் செய்யணும், அறநெறிப்படி வாழும். அப்ப மகரிஷி இன்னொரு பாடல்ல அப்ப இத சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அப்ப இறை ஆற்றல் மனிதன் வரை இயங்கிய சரித்திரத்தில் சுருக்கமே கருமையம். அதாவது இந்த கருத்து இறை ஆற்றல் மனிதன் வரை இயங்கிய சரித்திரம். முதல்ல என்ன சரித்திரம் பார்த்தோம்? பரிணாம தன்மாற்றத்தை பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாரு அடுத்த சரித்திரத்துல? அந்த இறைநிலையினுடைய பரிணாமம் தன்மாற்றத்தை சுருக்கி அந்த சரித்திரத்தின் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கருமையம். அப்ப கருமையத்தை உணர்தல் தான் இயற்கை உண்மை, இயற்கை ரகசியம், இயற்கை உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக இயற்கையுடைய உண்மை ரகசியத்தை பார்த்துட்டோம். இப்ப இயற்கை உணர்வுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இயற்கை உணர்வு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளிலும் இயல்பாக அமைந்து இருக்கிறது அப்படின்னு மகரிஷி சொல்வார். அதாவது இதெல்லாம் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள். என்ன சொல்றாரு? இதெல்லாம் சாமிஜி சொன்ன எக்ஸாம்பிள் தான். அதாவது பிறந்த குழந்தை வந்து தாயிடமிருந்து பால் குடிக்கிற சக்தி இயல்பாக வந்துள்ளது. அப்புறம் அடுத்ததாக மீன் குஞ்சு பிறந்த அடுத்த கணமே நீந்தத் தொடங்குகிறது. இதெல்லாம் வந்து இயற்கை உணர்வு. இததான் ஆங்கிலத்துல இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இயற்கை உணர்வும் இறை உணர்வும் ஒன்றே. அந்த பாயிண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இயற்கை இயற்கையும் இறைவழியும் ஒன்றே. இதுவரைக்கும் பார்த்தோம். குழந்தை பால் குடிக்கிறது, மீன் குஞ்சு நீந்துறது அப்படின்றது இயற்கை. அது வந்து இறை உணர்வு. அப்ப இறை உணர்வு இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லை. எல்லாமே இறை சித்தம்தான். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இயற்கை உணர்வும் இறை உணர்வும் ஒன்று அப்படின்னு தத்துவத்துல சொல்றாரு. அப்ப அப்ப அந்த மாதிரி நாம பார்க்கும் பொழுது அப்ப எது இயற்கை உணர்வு? முதல்ல பாத்தீங்கன்னா பிரம்மத்தை உணர்தல், சுத்தவெளி பிரம்மத்தை உணர்தல் அப்படின்றது இயற்கை உணர்வு. அது என்ன? அப்ப உணர்தல்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் மூலம் எது? பிரம்மம் தான். பிரபஞ்ச தன்மாற்றத்துக்கும் உயிரின தன்மாற்றத்துக்கும் அது மூலம் வந்து அப்ப இது வந்து இறைநிலை. அப்ப இந்த பிரம்மத்தை என்ன சொல்றாங்க தத்துவத்துல? அத்வைதம் அப்படின்னு சொல்லி அத்வைத கோட்பாடு. இதத்தான் அவர் பிரம்ம வித்தை என்ற ஒரு பாடல்ல அழகா எடுத்து கூறியிருக்காரு. அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது அந்த பாடல்ல அத்துவிதமாகி
அவன் எங்குமாகி அணுமுதல் அண்டங்களாகி அப்படின்னு சொல்லுவார். பிரம்மவித்தை என்ற பாடத்துல இது பாடல இது வரும். அத்துவிதமாகி அவன் எங்குமாகி, எங்குமே இல்லாத இடமில்ல, அணு முதல் அண்டங்களாகி. அப்ப இந்த பிரம்மத்தை உணர்ந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அற வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றோம். அப்ப இதை என்ன சொல்றார் சுவாமிஜி? இயற்கை அறிவு பெறவே இறை உணர்வு அப்படின்ற பாடல. இயற்கை தேவை உணர்ந்து இன்பமாய் வாழணும்னா அந்த அறிவாட்சி திறம் எதுன்னு கேட்டீங்கன்னா அறநெறி. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இயற்கை உணர்வு, இறை நிலை எல்லாமே ஒன்று. அப்ப அதனுடைய தேவை உணர்ந்து, அந்த இயற்கை உணவினுடைய தேவை உணர்ந்து இன்பமாய் வாழணும்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறநெறிப்படி. அதான் அறிவாட்சி திறம் அப்படின்னு சொல்றார். அறநெறிப்படி நாம வாழ வேண்டும். சரிங்க. இப்படிப்பட்ட இயற்கை உணர்வை நாம உணர்ந்தாதான் அறநெறி வாழ்க்கை வாழலாம்னு சொல்லிட்டோம். அடுத்தது இயற்கை உணர்வு என்பது காந்த நிலையை உணர்தல். காந்தம் இல்லாத இடமே கிடையாது. எந்த ஒன்று அறிந்திடு இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாகும். அதனால காந்தமும் இயற்கை இறைநிலை எல்லாமே ஒண்ணுதான். அப்ப காந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டெபினிஷன் கொடுக்குறாங்க. இருப்பு நிலையாக உள்ள சிவநிலை. சிவநிலைனா இறைநிலை. விண்ணின் அசைவிலே வந்த விரிவு அலை. இது ரெண்டு சேர்ந்ததுதான் காந்தம். இருப்பு நிலையாக இருக்கும், அது இறைநிலை. அதுல இருந்து வந்துதான் விண் வருகிறது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அப்ப எல்லாமே சுழற்சி. அப்ப விண் சுழல்கிறது, அதிலிருந்து விரிவு அலை வருகிறது. அந்த ரெண்டு சேர்ந்ததுதான் காந்தம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? இறைநிலை, இயற்கை, காந்தம் எல்லாமே ஒன்றுதான். இந்த காந்தம் எல்லாவற்றிலும் ஊடுருவி இயங்கிக் கொண்டு, இது பாய்மப்பொருள். ஏற்கனவே பாய்மப்பொருள் பார்த்துட்டோம். இத என்ன செய்யறோம்? மனிதர்கள் உணர வேண்டும் அப்படின்றார். அப்ப இதை உணர்ந்தால்தான் காந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றார். அடுத்தது இயற்கை உணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவை உணர்தல் அவசியம். அப்ப ஆன்மா என்ன? அதுவும் இயற்கை உணர்வு. அவர் அதுக்கும் டெபினிஷன் கொடுக்கிறாங்க. உணர்ச்சி நிலை உருவங்களில் நிறைந்திருக்கும் ஜீவகாந்த ஆற்றல் தான் ஆன்மா. ஆன்மான்றது ஜீவகாந்த ஆற்றல். உணர்ச்சி நிலை உருவங்கள்னா என்ன? ஜட பொருட்கள்ல ஆன்மா கிடையாது. அங்க அறிவுதான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அஞ்சு உயிரினம், ஆறாவது உயிரினம் வரை எது இருக்கு? அததான் உணர்ச்சி நிலை உருவம். அப்ப அந்த உருவம் அப்படின்னு சொல்லும்போது, உணர்ச்சி நிலை என்று சொல்லும்போது அதனுடைய ஜீவ காந்த ஆற்றல் தான் ஆன்மாவாக இருக்குது. அப்ப இந்த ஆன்மாவோட தன்மை என்ன? எல்லா பதிவுகளையும் அது செய்து கொண்டு அந்த விளைவுகளாக அத்தனை பதிவுகளுக்கு இந்த ஆன்மாவில் பதிவடைகின்றன. அப்புறம் தான் கருமையத்துக்கு போகும். அப்ப இந்த பதிவுகள் எல்லாம் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று உணரலாம். இதான் செயல் விளைவு தத்துவம். அப்ப இதுதாங்க இயற்கை உணர்வு. அப்ப இதை உணர்தல் தான். அப்ப நம்ம இதை உணர்ந்தாதான் நம் உடலை நம்ம பேணி பாதுகாக்க முடியும். அந்த ஆன்மாவை ஏன்னா ஆன்மாதான் நான் யார் தத்துவம் இது. ஆன்மாதான் எல்லாமே உணருது. அப்ப அடுத்ததாக பேரான்மா. இது வரைக்கும் ஆன்மா என்னன்னு பார்த்தோம். பேரான்மா என்றால் வான்காந்தம், பேரியக்க மண்டலம். அப்ப பேரியக்க மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்ன? இந்த வான்காந்தம் புலன்களுக்கு எட்டாது. அப்ப இந்த பேராற்றலும் அலைநிலைதான், காந்த அலைதான். இதுக்கு பல பேர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம கலோக்கியலா எந்த எண்ணத்தையுமே நல்ல எண்ணத்தை வான்காந்தத்துல போடணும் அப்படி. அப்படி போட்டோமானா அப்ப அது என்ன ஆகும்? நமக்கு நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப ஏன்னா அந்த அளவுக்கு வான்காந்தம் பிரபஞ்சம்னா ஆற்றல் மிக்கது. அந்த ஆற்றலை நம்ம உணர்ந்து கொள்றதே இல்லை. பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், வான்காந்தத்தினுடைய ஆற்றல், பேரியக்க மண்டலம். வான்காந்தம் என்பது பேரியக்க மண்டலம். அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதுதான் இயற்கை உணர்வு. இதை சொல்றாங்க, நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. திருவருள் ஆற்றல், காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இயற்கை அந்த வான்காந்தம் திருவருள் ஆற்றல். அந்த ஆற்றலை உணர்ந்தோமானா நமக்கு அந்த திருவருள் கிடைச்சிடும். அர்த்தநாரி என்பது சிவனும் சக்தி இணைந்தது என்று நாம பக்தி மார்க்கத்துல சொல்றோம். அந்த மாதிரி ஒரு கோவில் கூட தமிழகத்துல இருக்கு. இப்ப இந்த தத்துவத்துல, யோகா தத்துவத்துல சிவம் அப்படின்னா இறைநிலை, அது இருப்பு நிலை. அது அசைஞ்சதுன்னா விண் வருகிறது, விண்ணி அசைகிறது.
அது சக்தி. அதனால அர்த்தநாரி. சிவமும் சக்தியும் இணைந்தது அர்த்தநாரி. பிரணவ சொரூபம், அதிர்ஷ்ட மூலம். எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்கணும். அதோட மூலம் எதுன்னு கேட்டீங்கன்னா பேரான்மா. பேரான்மா எதுன்னு கேட்டீங்கன்னா வான்காந்தம், பிரபஞ்சம், பேரியக்க மண்டலம், எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என பல பெயர்கள் உள்ளன. இதனுடைய பெயர் தான் இதனுடைய உண்மைதான் இயற்கை உணர்வு. இதை நாம் உணர வேண்டும். அப்ப உணர வேண்டும்னா என்ன செய்யணும்? பேரியக்க மண்டலத்துல நம்ம நிறைய நேரம் தவம் பண்றோம். அந்த தவத்தை ஆழ்ந்து செய்ய வேண்டும். ஆழ்ந்து செய்தோமானால் அந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் நமக்கு வரும். 9 மைய தவத்துல விசுத்தி, ஆகாசம். அதையும் நம்ம ஆழ்ந்து செய்தால் அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் எல்லாம் நமக்குள் கிடைக்கும். அப்புறம் அடுத்ததாக மனதை உணர வேண்டும். மனமும் பேராற்றல் உடையது. அந்த பேராற்றலை மனதினுடைய பேராற்றலை நம்ம உணர்ந்து கொள்வதே இல்லை. அதனால மனதை பற்றி உணர்தல் என்பது இயற்கை உணர்வு. அப்ப மனதுக்கு ஏன் அது பேராற்றல் உள்ளது? மனதுக்கு அடித்தளமாக இருப்பது எது? இறை ஆற்றல். எப்படி கடல் அலைக்கு அடித்தளமாக கடல் நீர் உள்ளதோ, அது போல அதாவது மனதிற்கு அடித்தளமாக இருப்பது இறைநிலை, இறை ஆற்றல். அப்ப இறையாற்றலே அடித்தளமாக இருக்கும் பொழுது மனதிற்கு எவ்வளவு பேராற்றல் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அப்படி பெற்ற மனதினுடைய பேராற்றலை நாம் உணராமல் மனதை மாயையில் சிக்குகிறோம். மகரிஷி சொல்ற, நான் சொல்லல, மகரிஷி சொல்ற. மாயை என்றால் என்ன? புலன் உணர்வில் மயங்குவது. புலன் உணர்வுதான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆக அந்த புலன் இன்பத்தில் வாழாமல் அந்த மனதினுடைய ஆழ் மனசுல பெரிய ஆற்றல் உண்டு. நம்ம சொல்றோம் இல்லைங்களா தவத்துல. அப்புறம் அந்த சங்கல்பத்தை 3 தடவை சொல்றோம், 2 ஒழுக்க பண்பாடை 3 தடவை சொல்றோம். அப்படியே அது ஆழ் மனசுக்கு போகுது. ஆழ் மனசுக்கு போக போக அந்த எண்ணம் சீக்கிரமா நிறைவேறும். அதனால எதையுமே நல்ல எண்ணம் எண்ணி அதை ஆழ்மனத்துக்கு கொண்டு போயிடணும். அப்ப இத மனம்தான் இறைநிலை, அதுதான் காந்த அலை அப்படின்னு உணர்ந்து அதை பேராற்றலை உணர்ந்தால் நாம் மாயையில் சிக்க மாட்டோம். அப்ப மாயையில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அது நல்ல எண்ணங்களை நாம் மனதில் புகவிட வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், அந்த அதாவது எதிர்மறையான எண்ணங்கள், அதெல்லாம் நம்ம தப்பி தவறி கூட மனசுல எடுத்துக்க கூடாது. அப்ப அத மனசுல எடுத்துக்காம நல்ல எண்ணங்களை புக விட வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒண்ணு சொல்றாரு. அவர் சீடர்கள்ட்ட கேட்கிறாரு. இந்த வாளிய பார்த்து என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அப்புறம் இந்த வாளியில 3 சீடர்கள் ஒண்ணுமே இல்ல அப்படின்றார். ஒரு சீடன் குரு கேட்டா அதுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு, இந்த வாளியில காற்று இருக்கிறது அப்படின்னு சார். போய் தண்ணி பிடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சீடனை பார்த்து சொல்றாரு. அப்ப தண்ணி பிடிச்சிட்டு கொண்டு அப்ப குரு கிட்ட வைக்கிறான். அப்ப என்ன கேட்கிறாரு? இத தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்ட. அப்ப காத்து எங்க போச்சு? தண்ணி பிடிக்க பிடிக்க காற்றானது வெளியே போய் விடுகிறது அப்படின்னு அந்த சீடன் ஆன்சர் பண்றான். அப்ப அதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ளும்? தண்ணி வந்ததுனால காற்று போயிடுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். வாளியில தண்ணி நிரம்பிச்சு காற்று போயிடுது. இதை எதுக்கு சொல்றோம்னா என்ன? அதான் பாயிண்ட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, நீ மனசுல ஐயோ தேவையில்லாத எண்ணங்கள் வருதே, தீய எண்ணங்கள் வருதே, வேண்டாத எண்ணங்கள் வருதே, இதை எப்படி போக்குறதுன்னு நமக்கு தெரியலையே, அதோடையே நம்ம நினைத்து கொண்டிருந்தால் மனம் அதனுடனே உறவாடி கொண்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணணும்? நல்ல எண்ணங்களை அப்படியே தேடி பிடிச்சு, மகரிஷி சொல்றாங்க, நல்ல எண்ணங்களை தேடி பிடிச்சு உள்ள விடணும். உள்ள விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தா அதுல இருக்க தேவையில்லாத எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள் வெளியில வந்துருமா. அதான்ப்பா உண்மை. அப்ப இந்த மனதினுடைய பேராற்றல் நல்ல எண்ணங்களை நிரப்புதல் அப்படின்றத, அந்த உணர்வை நாம் உணர்ந்தோமானால் அதுதான் இயற்கை உணர்வு. எல்லாத்துக்குமே காரணம் மனம்தாங்க. அப்ப அந்த மனசை நம்ம என்ன பண்ணணும்? நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும். எதுவுமே கண்டதை நம்ம நினைக்க கூடாது. நல்ல எண்ணங்களை நிரப்புதல் தான் இயற்கை உணர்வு அப்படின்னு சொல்லணும். சரிங்க. அப்ப இயற்கை ரகசியம், இயற்கை உண்மை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்ப நாம என்ன செய்யணும்? இத நம்ம அதையும் புரிஞ்சுட்டோம். வெற்றி கிடைக்கும்ன்றாங்க, மகிழ்ச்சி கிடைக்கும்ன்றாங்க, நிறைவு, அமைதி கிடைக்கும்ன்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படி இத வாழ்வுல நாம கடைபிடிக்கிறது அப்படின்றது நம்ம சிந்திக்கிறோம். சரி, முதல்ல ஆன்மாவே எடுத்து, ஆன்மாவே உணர்வு
உணர்தல் வேண்டும், இயற்கை உணர்வு என்று பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? ஏன் உணர வேண்டும்? எல்லா உயிரினங்களிலும் இறைநிலையே ஆன்மாவாக வந்துள்ளது என்று உணர்ந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணுமானால் எளிதாக இரண்டொழுக்க பண்பாடை நாம் பின்பற்றுவோம். எல்லா உயிரினங்களும் இறைநிலையே ஆன்மாவாக வந்துள்ளது. அடுத்தது பேரான்மா. பேராண்மை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்? அதாவது பிரபஞ்ச ரகசியம், பேரியக்க மண்டல ஆற்றல் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம அத வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். அப்ப வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறோம். அந்த ஆற்றல் நமக்குள்ள வரணும். பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உணரணும். அப்படின்னு நம்ம நினைச்சோமானா, அதற்கு ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். ஆழ்ந்து, ஆழ்ந்து, ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். பேரியக்க மண்டலத்துல உறைந்து, உறைந்து கொஞ்ச நேரம் கூடுதலாக அப்ப நம்ம ஆழ்ந்து தவம் செய்ய 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 அவன் அந்த பேராற்றல் நமக்குள்ளே வந்துவிடும். அதை நாம் உணர ஆரம்பிப்போம். அப்ப தவத்தில் இல்லாத நிலையில கூட அந்த பிரபஞ்சத்தை நினைச்சு பார்க்கிறோம். நமக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வந்தா அந்த பிரபஞ்சத்தை நினைச்சு அந்த சிக்கலை அவிழ்க்கக்கூடிய திறமையை எனக்கு கொடு. சிக்கலை அவிழ்க்கணும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அந்த திறமையை எனக்கு கொடு, சிந்திக்கிற திறனை எனக்கு கொடு அப்படின்றத பிரபஞ்ச ஆற்றல். அது மாதிரி நம்ம நினைத்துக் கொண்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம வாழ வேண்டும். அடுத்தது கருமையம். கருமையத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். செயல் விளைவு தத்துவத்தை நாம் முதலில் உணர வேண்டும். செயல் விளைவு தத்துவம்ன்றது ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் 365 நாட்களும் இது ஒண்ணு சின்ன செயல் செய்தா இதுல ஏதேனும் பாதகம் உண்டா? இதுல ஏதேனும் நன்மை உண்டா? இல்லையா? அப்ப இந்த செயலை செய்ய எண்ணம் எண்ணம் சொல் செயல் எண்ணத்திலே நினைக்கும் போதே அந்த ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஆக செயல் விளைவு தத்துவத்தை எப்பொழுதுமே நாம ஞாபகம் ஏன்னா இந்த கான்செப்ட்ல வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி இது பண்ணும்போது செயல் விளைவு தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இயற்கையினுடைய பெரும் நிதி, இயற்கை பெரும் நிதி அல்லவோ அப்படின்னு பாடல்ல சொல்றாரு சுவாமிஜி. நிதினா பொக்கிஷம். பொக்கிஷம்னா நம்ம பணத்தை பத்தி பேசல, பொருளை பத்தி சொல்ல. அது மனமே ஒரு இயற்கை நிதி. அப்ப மனத்தினுடைய இயற்கை நிதியை புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? மனதை அமைதியாக வைத்திருத்தல் வேண்டும். அந்த அமைதி தான் நமக்கு வேணும். அந்த அமைதியில இன்பம் வந்தாலும் சரி, நமக்கு துன்பம் வந்தாலும் சரி, மனசு சலனப்படாமல் அமைதியா இருந்தா அது இயற்கை நிதி. இததான் ரமண மகர்ஷி ஒரு மன நிறைவு எது வந்தாலும் நமக்கு வாழ்க்கையில மன நிறைவு ஏற்பட்டதுன்னா மன அமைதி தானாக வரும். ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. அப்ப இதுல கம்பர் ஒண்ணு சொல்வார். அதாவது ராமாயணத்துல தசரதன் ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிடுறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, வீடெல்லாம் அலங்காரம் பண்றாங்க, அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் மறுநாள் கைகேயை கூப்பிட்டு 7 ஆண்டு காலம் கானகம் செல்வாயாக வரதன் அரசாழ்வான். 7 ஆண்டுக்காரனா 14 வருஷம் நீ காட்டுக்கு போயிடு. அப்ப பரதன் ஆழ்வான். அப்ப ராமனின் முகம் எப்படி இருந்தது என்றால் ஒரு தாமரை ஓவியம் மாட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லயோ அலுவலகத்திலயோ மாட்டிருக்கு. அதை பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் 1 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரியாக மாற்றமே இருக்காது. ஒரு ஓவியத்தில் எங்கேயாவது மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருக்காது. அந்த மாதிரியாக எந்த விதமான சலனமும் இல்லாமல் ராமனின் முகம் காணப்பட்டது அப்படின்னு கம்பர் வர்ணிப்பார். இதுதாங்க நமக்கு இருக்கணும். அதாங்க மனம் என்பது இயற்கையினுடைய நிதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி இருந்தா ஏன்னா எல்லாமே இறை சித்தம். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும்? இயற்கை மனசை அமைதியாக வைத்துக் கொள்வதுதான் இயற்கை. அப்புறம் அடுத்ததாக இயற்கையோடு ஒன்று இணைந்து தெளிந்து விழிப்புடன் வாழ்வதே மனதில் அல்லது மனிதரின் பிறவி நோக்கம் என்று டெபினிஷன் கொடுக்கிறார். இயற்கையோடு இணைந்து வாழணும். அப்புறம் விழிப்போடு வாழணும். அது தெளிவாக இருக்க வேண்டும். நம் அறிவு தெளிவாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்கு ஒப்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமிஜி சொல்றார். இந்த மாதிரி இயற்கையோடு இயந்து வாழ்கின்ற நோக்கத்திற்கு ஒப்ப நோக்கத்திற்கு ஏற்றாற் போல் நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உள் உணர்வு தான் இயற்கை உணர்வு அப்படின்னு அவர் சொல்றார் சுவாமிஜி. இதுதாங்க இயற்கை உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க. அப்ப இந்த மாதிரி இயற்கை உணர்வோடு இணைந்து இயந்து நாம வாழ்க்கையை நடத்தினால்
முன்னமே சொன்னபடி நம் வாழ்வானது வெற்றி, மகிழ்ச்சி, நிறைவு, அமைதி நமக்கு எல்லாமே வரும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நார்வே அன்பர்களுக்கும் டென்மார்க் அன்பர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.